ரியாத் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள மக்களின் அன்றாட பிரச்சனையாக இருக்கின்ற வாகனங்களின் பார்க்கிங் இடங்களை கண்டுபிடிப்பதை எளிதாக்குவதோடு குடியிருப்பு பகுதியில் உள்ள பார்க்கிங்கில் வேறு வாகனங்கள் நிறுத்துவது போன்ற இடையூறுகளை ஏற்படாதவாறு குடியிருப்போர்களின் உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கமாக ரியாத் பார்க்கிங் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ரியாத் பார்க்கிங் திட்டத்தின் சோதனை செயல்பாட்டு கட்டத்தை தொடங்கிய 2 வாரங்களில் ரியாத் நகராட்சியானது 60க்கும் மேற்பட்ட சூரிய சக்தியில் இயங்கும் பார்க்கிங் கட்டண இயந்திரங்களையும் 180 வழிகாட்டுதல் பேனல்களையும் நிறுவியுள்ளது. வணிக இடங்களில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பணம் செலுத்தும் பொது வாகன நிறுத்துமிடங்களையும், குடியிருப்பு பகுதிகளில் 17,000க்கும் அதிகமான கட்டணமில்லாத வாகன நிறுத்துமிடங்களையும் நிறுவியுள்ளது. ரியாதில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மற்றும் முறையற்ற மற்றும் சீரற்ற பார்க்கிங் செய்வதை குறைப்பது, ஸ்மார்ட்டான புதுமையான தீர்வுகளை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுக்காக ரியாத் பொது வாகன நிறுத்துமிடங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக ரியாத் முனிசிபாலிட்டி அறிவித்துள்ளது. ரியாத் பார்க்கிங் திட்டம் அதிகாரப்பூர்வமாக அடுத்த மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என ரியாத் மாநகராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் சோதனை கட்டத்தில் ரியாத் பார்க்கிங் திட்ட இணையதளம் 5,00,000க்கும் மேற்பட்ட வருகைகளை பெற்றுள்ளது எனவும், மேலும் 7,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் மொபைல் பயன்பாட்டில் பதிவு செய்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளது. சோதனை நடவடிக்கையின் போது ரியாத் நகராட்சி வாகன நிறுத்துமிடங்களுக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட பிறகு பார்க்கிங் கட்டண முறை செயல்படுத்தப்படும். பல்வேறு டிஜிட்டல் கட்டண முறைகளான iOS மற்றும் ஆண்ட்ராய்டு மூலம் கட்டணத்தை செலுத்த முடியும். ரியாத் பார்க்கிங் செயலியானது கட்டண முறையை அனைத்து இலகுவான மற்றும் பாதுகாப்பான முறையில் டிஜிட்டல் முறைகளில் கட்டணத்தை செலுத்தும் விதமாக அமையும். நேரடியாக பணம் செலுத்தும் சாதனங்கள் மற்றும் இணையதளத்தில் பணம் செலுத்துதல் போன்ற கூடுதல் கட்டண முறைகளும் அமைக்கப்படும். வாகன உரிமையாளர்கள் பார்க்கிங் கால கணக்கை செயல்படுத்துவதற்கு முன் 15 நிமிடங்கள் வரை கிரேஸ் பீரியட், அதாவது சலுகை காலம் கொடுக்கப்படும். இந்த திட்டம் முதல் கட்டமாக அல்-உரூத், அல்-ரஹ்மானியா, கர்புல் அல்-உல்யா, அல்-மஅரூஜ், கிங் ஃபஹத் மற்றும் அல்-சுலைமானியா ஆகிய சுற்றுப்புறங்களில் உள்ள 12 பகுதிகளையும், தெற்கு ரியாதில் உள்ள மற்ற 4 பகுதிகளையும் உள்ளடக்கி செயல்படுத்தப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.